வணக்கம் ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கு சொந்தமானதை இழந்த அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் ஏற்பட்டிருக்கும். ஒரு பொருள், ஒரு வீடு, ஒரு வேலை, ஒரு உறவு அல்லது ஒரு கனவு, நமக்கு சொந்தமானதாக நினைத்த ஒன்றை இழக்கும் பொழுது மனதில் ஏற்படக்கூடிய வெறுமை மிகவும் ஆழமானதாகவே இன்னும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வர வைத்து கொண்டே தான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கை அமைந்தது. அந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. ஆனால் சிலருக்கு அது வாழ்க்கையை பார்க்கக்கூடிய பார்வையவை நிச்சயமாக மாற்றி போட்டிருக்கும். ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது என்று யோசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள மற்றொரு பக்கம் இருந்து இன்னும் சில உறவுகளும் இன்னும் சில சொத்துக்கள் கூட உங்களுடைய கையை விட்டு போகக்கூடிய நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்திருக்கும். இது எப்போதும் என்னுடன் தான் இருக்கும் என்று நினைத்த ஒன்று அது எதிர்பாராத ஒரு காரணத்தினால் கைகளிலிருந்து நழுவி இருக்கலாம். அது முக்கியமா உங்களுடைய நெருக்கமான ஒரு உறவுகளாக கூட நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த நாளில் நீங்கள் இழந்தது ஒரு பொருள் மட்டும் கிடையாது, பாதுகாப்பு உணர்வாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். பல நாட்கள் அந்த இழப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவித்த தவிப்புகள் உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். இது மட்டும் நடந்திருக்க கூடாது என்று மனதில் நீங்கள் எண்ணிய நாட்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் வாழ்க்கை சில நேரங்களில் இழப்புகள் மூலமாகவே புதிய ஒரு திசையை உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக திறந்து காட்டும். எனவே இழப்புகள் ஏற்படுகிறது என்று எந்த விதமான ஒரு செயலையும் மற்ற உறவுகளையும் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு தவறாக நீங்கள் நினைத்து கொண்டு எதையுமே செய்யாமல் அப்படியே நீங்கள் நிறுத்திவிடக் கூடாது. புதிய புதிய விஷயங்களை தொடங்கும் பொழுது தான் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாற ஆரம்பிக்கும். ஜோதிடத்தில் சில காலங்கள் பற்றுதலை குறைத்து புதிய ஆரம்பங்களுக்கு வழிவகுக்கும் அனுபவங்களை தரலாம் என்று அனைவராலேயுமே கூறப்படுகிறது. அதனாலேயே கடந்த கால இழப்பை நினைவாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் அது உங்களுடைய எதிர்காலத்தை முடிவு செய்ய வேண்டியது கிடையாது என்பதையும் இப்பொழுது உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவங்களாக மட்டுமே தான் இருக்கும். எனவே எது நடந்தாலும் அது உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளாகவே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்ல ஒரு விஷயத்தை தேடி கொடுக்கும். உறவினர்கள் முன் தலை குனிந்த ஒரு தருணங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. சுற்றத்தார் மதிக்க வேண்டும் என்று கௌரவமாக வாழ நினைப்பவர்கள் நீங்களாக இதுவரைக்கும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். மற்றவர்கள் நம்மளை ஏதாவது ஒரு தவறான ஒரு வார்த்தைகளால் பேசி விடுவார்களோ, நம்முடைய வேலையை பற்றி குறை சொல்லி விடுவார்களோ என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ நாட்கள் எத்தனையோ விதமான சிந்தனைகள் எல்லாம் நிச்சயமாக ஓடியதும் உண்டு. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக உறவினர்கள் கூடியிருந்த ஒரு சபையில் நீங்கள் தலை குனிய வேண்டிய சூழ்நிலைகளானது ஏற்பட்டது. இருந்தாலும் உங்களுக்கும் அந்த ஒரு தவறுக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுமே இருக்காது. இவன் தான் அதை செய்தான் என்று உங்களை எத்தனையோ நபர்கள் சுட்டி காட்டி பேசிய பொழுது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அவமானங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. அது பணம் தொடர்பான ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். பணம் காணவில்லை என்பதற்காக இவன் தான் எடுத்தான் என்று உங்கள் மீது ஒரு தீய ஒரு பட்டத்தையும் நிச்சயமாக உங்கள் மீது கட்டியிருப்பார்கள். அந்த ஒரு அனுபவத்தையும் உங்க வாழ்க்கைக்குள்ள அனுபவித்தது நீங்களாகத்தான் நிச்சயமாகவே இருப்பீர்கள். உங்களை பற்றிய அவதூறுகளை அடுக்கடுக்காக பேசி உங்களை ஒரு குற்றவாளியை போல சித்தரித்த நபர்களும் நிச்சயமாக இருக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் உங்களுடைய தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்ல முயன்ற பொழுதும் அதை கேட்க யாரும் தயாராக இல்லை என்பதை இப்பொழுது உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்கும். அந்த தருணத்தில் ஏற்பட்ட அவமானமும் மரியாதை குலைவும் இன்னும் உங்களுடைய மனதை விட்டு அகலாமல் ஒரு முள்ளாக குத்தி கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கஷ்டங்களையும் கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். எனவே இனி வரக்கூடிய நாட்களிலாவது எது நடந்தாலும் அதில் உங்களுடைய கால் தடத்தை நீங்கள் பதித்து எல்லா விதமான செயல்களையும் நீங்கள் செய்து பார்த்தால் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு நல்லதை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்பதையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்வது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை உங்களுக்கும் உங்களுடைய சுற்றி இருப்பவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் நிச்சயமாக நல்ல விதமான விஷயங்களை தேடி கொடுக்கும். மற்றவர்கள் என்று எண்ணி வாழாமல் உங்களுடைய வாழ்க்கையை பிடித்தபடி வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் நினைத்த நிலைமையை உங்களால் அடைய முடியும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் ஃபைலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
உங்களை மூடிக்கொண்டு வளர்ச்சிக்கு இடையூறாக இருக்கும் இருளை விலக்குவது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நல்லதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். அதிக ஆதாயம் தரக்கூடிய நாள் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. எனவே பண நிலைமையை சோதித்து செலவுகளை கட்டுப்படுத்துவது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுத்து அது மென்மேலும் நல்லவிதமான சில பலன்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். மற்றவர்களிடம் மதிப்பை பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதியானது உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைத்துவிடும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஒரு கவனங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கவும் செய்யும். உங்களுடைய காதல் வாழ்க்கையின் இனிமையான நாள் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். காதலித்து மகிழுங்கள். ஆபீஸில் உங்களது போட்டியாளர்கள் தங்களது தீய செயலுக்கான பலனை இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எதிராக செய்ததற்காக நிச்சயமாக அனுபவிப்பார்கள். வாக்குவாதத்தில் சிக்கினால் கோபமான கமான்களை கூறிவிடாமல் இருப்பதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். எவ்வளவு பெரிய கோபமே வந்தாலும் அதனை உடனே வெளிப்படுத்தாமல் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பொறுமையான ஒரு மனிதராக நடந்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். எதிர்பாராத வருமானம் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். வழக்கமான சம்பவம் அல்லது வியாபார லாபத்தை தாண்டி நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து உங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக தொடங்கும். அது நீண்ட நாட்களுக்கு முன்பு நீங்கள் கொடுத்த கடனாக இருக்கலாம் அல்லது மூதாதையர் வழி சொத்தின் பங்காக கூட உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பழைய கால ஒரு விஷயத்தின் மூலம் இப்பொழுது ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிட்டது. அல்லது பழைய முதலீட்டுகள் மூலமாக கிடைத்த அசாத்தியமான ஒரு லாபங்களாக கூட மாறலாம். இந்த எதிர்பாராத வருமானம் உங்களின் அவசர தேவைகளையும் நீண்ட நாள் ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள ஒரு அருமையான வாய்ப்பாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள அமையும். அதிர்ஷ்டத்தின் கதவுகள் உங்களுக்காக திறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களும் இதுவாக மாறும். எனவே இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான காரியங்களையும் மட்டுமே தான் தொடங்கவும் செய்யும். வாழ்க்கையில சில மகிழ்ச்சிகள் நாம் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் வரலாம். ஒரு பழைய முதலீட்டிலிருந்து கிடைக்கும் வருமானம், நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் திரும்ப கிடைப்பது அல்லது புதிய வாய்ப்பின் மூலம் கிடைக்கும் கூடுதல் வருமானம், இவற்றில் ஏதாவது ஒன்று சிலருக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தி இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் செய்யும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தவே பொருந்தாது. ஆனால் இன்னும் சிலருக்கு எதிர்பாராத நிதி முன்னேற்றம் வாழ்க்கையில ஒரு புதிய சுவாசத்தை தரக்கூடிய ஒரு நேரமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அமையும். அதே நேரத்தில் கிடைக்கும் வருமானத்தை முழுவதும் செலவழிக்காமல் எதிர்காலத்திற்காக திட்டமிட்டு பயன்படுத்துவது நல்ல ஒரு பலனை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஜோதிடத்தில் நல்ல காலம் வந்தாலும் விவேகமான முடிவுகள் தான் அந்த நல்ல காலத்தை நீண்ட நாட்கள் நிலைநிறுத்தும் என்று கூறப்படுகிறது. எனவே எது நடந்தாலும் அந்த ஒரு செயலில் நீங்கள் எப்படி அதில் முடிவுகளை எடுக்கிறீர்கள், எந்த மாதிரியெல்லாம் மற்றவர்களை நீங்கள் அணுகுகிறீர்கள் என்பதை பொறுத்துத்தான் உங்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக இருக்கும். நான் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை நிச்சயமாக தேடி கொடுத்து அது மென்மேலும் நல்ல விதமான சில பலன்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கவும் ஆரம்பிக்கும். மற்றவர்களிடம் மதிப்பை பெறக்கூடிய திறமைக்கு வெகுமதியானது உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைத்துவிடும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் ஒரு கவனங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்கவும் செய்யும். உங்களுடைய காதல் வாழ்க்கையின் இனிமையான நாள் இதுவாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். காதலித்து மகிழுங்கள். ஆபீஸில் உங்களது போட்டியாளர்கள் தங்களது தீய செயலுக்கான பலனை இந்த ஒரு நாளில் உங்களுக்கு எதிராக செய்ததற்காக நிச்சயமாக அனுபவிப்பார்கள். வாக்குவாதத்தில் சிக்கினால் கோபமான கமான்களை கூறிவிடாமல் இருப்பதில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். எவ்வளவு பெரிய கோபமே வந்தாலும் அதனை உடனே வெளிப்படுத்தாமல் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பொறுமையான ஒரு மனிதராக நடந்து கொண்டால் அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். எதிர்பாராத வருமானம் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியங்கள் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கும். வழக்கமான சம்பவம் அல்லது வியாபார லாபத்தை தாண்டி நீங்கள் சற்றும் எதிர்பாராத ஒரு திசையிலிருந்து உங்களுக்கு பணவரவு கிடைக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக தொடங்கும். அது நீண்ட நாட்களுக்கு முன்பு நீங்கள் கொடுத்த கடனாக இருக்கலாம் அல்லது மூதாதையர் வழி சொத்தின் பங்காக கூட உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் உங்களுடைய பழைய கால ஒரு விஷயத்தின் மூலம் இப்பொழுது ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு நேரங்கள்